Praise the Lord. இந்த காலவேளையிலே நம்முடைய காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே வந்து தெய்வமே உமது பரிசுத்த ஆவியிலே என்னை நிரப்புங்க. அந்த பலத்துல தான் நீங்க ஒரு மதிலை தாண்ட முடியும், சேனைக்குள்ள பாய்ந்து செல்ல முடியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பலவீனா இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், அவர் செய்வார். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோ, வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமென். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஷராபி மரபொழுக்காது ஊரி ஷத்தாரி மலகாது. வாரும் ஆவியானவரே, உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். இந்த காலவெளியில உங்க பிரசனம் இல்லாம நாங்க செய்ய முடியாது. எங்களுடைய காரியங்கள் அப்படியே மலை போல நிக்குது. ஒரு புறம் கோலியாத்து, ஒரு பக்கம் மலை போன்ற சில காரியங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயமெடுக்க முடியும் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பிரசனத்துல. இந்த காலவெளியில வாஞ்சிக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு அநேக பலவீனத்துல சுகவீனத்துல டாக்டர்ஸ் கைவிரிச்சிருக்கலாம். ஆனா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்க சமூகம், உங்க பிரசனம் இல்லாதவைகளை இருப்பதாக மாற்றும். சுகம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தரித்திரங்கள், பலவிதமான போராட்டங்கள், மன கிளேசங்கள், குலைச்சல்கள், அது நீங்கும். பிள்ளைகளாகி எங்களை தொடுங்கப்பா. Lord, we need your anointing. இப்பொழுது நிரப்புங்க. அந்த இருள் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியான பலனை கொடுப்பவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. நீ செய்ய போவதற்கு நன்றி. ஆமென். நிரப்புங்கப்பா. உம்மை வாஞ்சிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் நம்ம திற செய்வார். பயப்படாதீங்க. அப்படி கைவிட்டு போகிற விஷயமா இருக்கலாம். என் கர்த்தர் கை கொடுத்தவங்களை தூக்குவார். ஆமென். கைவிட மாட்டார். ஒரு விஷயத்துக்காக நம்ம கடைசியில ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்பதாக கடவுளுடைய வேத வார்த்தையை நம்ம பார்ப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 2:7. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஐயா, இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. எவ்வளவு அற்புதமான காரியம். இந்த வசனத்துல ஒரு 4 முக்கியமான காரியம் பின்னணியில இருக்கு. அதை வச்சுட்டு தான் இந்த வசனம் வருது. இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 40 வருஷம் கர்த்தர் எப்படி நடத்தினார், இதுக்கும்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து, உங்கள் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து, உங்கள் வேலையை ஆரம்பித்து, சில விஷயங்களை ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆயிட்டது. ஆனால் இதில் பலவிதமான காரியங்கள் நிறைவு பெறலை தான். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வழி நடத்துதல் இருக்குது. 2 விஷயத்தை மையமாக வச்சுட்டு பார்க்க போகிறோம். 4 விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் ஜேர்னி. நம்முடைய பிரயாணத்தில், இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தில் அவருடைய உண்மை ஒரு நாளும் மாறல. சில விஷயம் கை கூடாமல் போயிட்டது, ஜெயம் எடுத்திருக்கணும். ஆனால் இதுக்கு அவர் சம்பந்தம் இல்லை. நம்முடைய பயம், நம்முடைய கலக்கம், நம்முடைய பிடிவாதம், நம்முடைய கீழ்ப்படியாமை, இதுதான் முதல் காரியம். இஸ்ரேல் had completed 40 years of wandering due to their unbelief and disobedience. இந்த 40 வருஷத்தில் 40 வருஷத்தை முடிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த வனாந்தரத்தில் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய ரீசன் என்னன்னு கேட்டால், இந்த 40 வருஷத்தில் ஒன்று அவனுடைய அவநம்பிக்கை, அவனுடைய கீழ்ப்படியாமை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸை துவங்கி இத்தனை வருஷம் ஆயிருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமண வாழ்வு, அல்லது உங்கள் பிள்ளைகள் பிறந்து, அல்லது ஏதோ நீங்கள் வேலையை சேர்ந்து ஏதோ சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க, அது இத்தனை வருஷத்தை முடியுது அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கை கூடாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, இல்லையா, அது கடவுள் ஒரு இடத்துல கூட தவறல. இது நம்முடைய அன்பிலீஃப். நம்ம நம்பலை. அவர் சொன்னார், நீ நம்பி கால் எடுத்து வை, இதை செய். ஆனால் நம்ம நம்பலை. ஆனால் உலகத்தை நம்புகிறோம், உலகத்தின் ஆலோசனையை நம்புகிறோம், அதை அப்கிரேட் பண்ணணும்னு பார்க்குறோம், அதை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொன்னதை ஒன்றும் கேட்கல பாருங்கள். ஏன்னா நம்பிக்கை இல்லை. அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, நான் செய்கிறேன், நான் பொறுமை இல்லை, இல்லையா. இதுதான் தோல்விக்கு ரகசியமாக இருக்குது. 2வது டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படுதல் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய சைடு இது ரைட்டு, அது ரைட்டு, இது ரைட்டு, அதனால நான் ஒபே பண்ணுறேன்னு. இல்லைங்க, அவர் கீழ்ப்படுதலை வேறு விதத்தில் பார்க்குறாரு. உலக பிரகாரமாக அவர் பார்க்கல. அவர் பார்க்குற விதம் வேற. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன்னா, கர்த்தருக்கு பிடிக்கிற காரியத்தை செய்கிறியா, அதுதான் கீழ்ப்படு. அங்கே தான் கீழ்ப்படுதலை ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு பிடிச்ச காரியத்தில் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இருதயம் இருக்குதா, அதுதான் கீழ்ப்படுறதுக்கு அஸ்திபாரமே. நம்ம நினைக்கிறோம், இல்லை அவர் சொன்னார் நான் செஞ்சுட்டேன், இந்த தசம பாவம் கொடுத்துட்டேன், இந்த சபைக்கு போக சொன்னார், அது பண்ண, இது இல்லைங்க. அதுக்கு மேலே அவருக்கு பிடிச்சது, இல்லைங்களா. சரி, 2வது பார்த்தீங்கன்னா, Moses is recounting God's faithfulness to the new generation. புதிய தலைமுறை வந்துருச்சு 40 வருஷத்தில். இப்போ அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. இப்போ மோசஸ் இதை என்ன பண்ணுறாரு, அந்த இளம் தலைமுறைக்கு என்ன சொல்கிறாரு, அப்பா கடவுள் செய்ததை, அந்த உண்மையை அதை ரீகவுண்ட் பண்ணு. அவர் செய்த, ஒருவேளை நம்ம மறந்தோம், நம்ம கீழ்ப்படியாமல் போனோம், நம்ம நம்பாமல் போனோம், அவரை அவமதித்தோம், ஆனால் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இதை தான் மோசே அந்த இளம் தலைமுறைக்கு விதைத்த ஒரு காரியம். இன்றைக்கி நான் உங்களுக்கு விதைக்கிறேன். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், அதெல்லாம் ஓகே. இது நடக்கலை, இது நடந்திருக்கணும், கரெக்டு தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவருடைய உண்மை அது தவறாமல் நடந்தது. அதை ரீகவுண்ட் பண்ணி அதை துதி. நீங்கள் இழந்ததை பார்த்துட்டு இருக்காது. 3வது, despite the failure, God did not abandon them. He provided manna, water, everything. பாருங்க, அவங்க இதுக்கு எல்லாம் மத்தியில் அவங்களுடைய தோல்வி ஒரு பக்கம், தோற்று போகிறான், சின்ன சின்ன இடத்துல தோற்று போகிறான், சில இடத்துல பெரிய ஒரு காரியமே வருது, சோர்வே வருது, ஒரு பெரிய அழிவே வருது. இவைகள் மத்தியில் கர்த்தர் அவங்கள முற்றிலுமாக அழிச்சு போடணும்னு நினைக்கல பாருங்க. இவைகள் மத்தியில் கர்த்தர் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணார், மண்ணா கொடுத்தார், காடையை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், செட்டைகளின் மறைவில் இருந்தாங்க. இதே போல தான் உங்களுடைய காலங்களை எண்ணி பாருங்க. ஒருவேளை நிறைய ஃபெயிலியர்ஸ்
எடுத்து வச்ச ஸ்டெப்பெல்லாம் ஃபெயிலியரு. பட் இந்த காலை வேளையில் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, அவர் உங்களையும் என்னையும் கண்டம் பண்ணல. கண்டம் பண்ணியிருந்தாரு, இன்றைக்கி நம்ம குழிக்குள்ளே இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணார் தெரியுமா? ப்ரொவைட் பண்ணார். உணவை கொடுத்தார், அவருடைய கிருபையை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார். எத்தனை கிருபை! ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? கடைசியாக 4வது, there is an dry, barren, challenging wilderness, yet God sustained them daily. ஒரு வறட்சியான சூழ்நிலை தான், எங்கே பார்த்தாலும் வனாந்தரம், ஒரு மரம் செடி கொடியை பார்க்க முடியாது. எப்பயாவது ஒரு டைமு பேரிச்ச மரம் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்குறது, எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணீர் தடாங்களை பார்க்குறது. ஆனால் பல நேரங்களில் பார்த்ததெல்லாம் ட்ரை லேண்டு, ஏகப்பட்ட சேலஞ்சஸ்ஸு. திடீர்னு ஒருத்தன் போர் எடுத்துகிட்டு வருவான், அவனை எதிர்கொள்ளணும். திடீர்னு எரிகோ கோட்டை போய் நிற்கிறாரு, எரிகோ கோட்டை, அதை வின் பண்ணணும். திடீர்னு யோர்தான் நதி, அப்படி சேலஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. வில்டர்னஸ், அலைமோதல் வாழ்வு. ஆனால் இதில் எல்லாவற்றிலும் God sustained them daily. இந்த காலவெளியில் தெரிஞ்சுக்கிடுங்க, ஒருவேளை உங்கள் ட்ரை சுச்சுவேஷனில், உங்களுடைய சேலஞ்சஸில், உங்கள் வில்டர்னஸில் அவருடைய கிருபை சஸ்டெயின் ஆனது. அதனால தான் நம்ம டெய்லி வாழ முடியுது. எத்தனை பேர் உணர்றீங்க? இருக்கிற இடத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். இயேசுவே, என்னை மன்னிங்க, என்னுடைய அவநம்பிக்கை எடுங்க, டிஸ்ஒபீடியன்ட் எடுங்க, நான் கீழ்ப்படுகிறேன், நான் உம்மை போற்றி பாடுவேன், நான் உமக்காக ஜீவிப்பேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.